foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு 1 pot வத்த குழம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரை நம்ம ஹீட்டப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு பொருட்களை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு வரமிளகாவை 2-3 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா மஷியாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா இடித்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு 4-5 பல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்ததுனாலும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். இப்போ இதில் புளியை கரைச்ச தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா 3/4 கப் அரிசி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப் அளவுக்கு புளி தண்ணியும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சாதம் குழைவாக வராது, நெத்து பதத்தில் அழகாக வெந்து வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு சாதம் பிசிபெலாபாத் மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது அரிசியோட உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை 3 விசில்ஸுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வத்த குழம்பு வாசனை நல்லா கமன்னு ரெடியாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்பளத்தோடு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.